இயேசுவின் அன்புமிக்க சகோதரமே, ஜனவரி மாதம் 6ஆம் நாள் இன்று நாம் அந்திரே பெசத்தி என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம். இவர் மாண்ட்ரியலுக்கு தென்கிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாண்ட் செயின்ட் கிரகோரி என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த 12 குழந்தைகளில் 8வது குழந்தையாவார். இவரது குடும்பத்தில் 4 குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்து போயினர். இவருடைய தந்தை தச்சுப்பணி மற்றும் மரம் வெட்டும் பணி செய்பவர் ஆவார். புனித அந்திரேயுக்கு 9 வயதாகையில் அவரது தந்தை துரதிர்ஷ்டவசமாக ஒரு விபத்தில் இறந்து போனார். 40 வயதில் 10 குழந்தைகளுடன் விதவையாகி போன அவரது தாயார் குழந்தைகளை வளர்த்தெடுக்க அரும்பாடுபட்டார். 3 வருடங்களில் காச நோயால் அவதிப்பட்ட அவரும் இறந்து போகவே புனித அந்திரே அனாதையானார். புனித அந்திரேயின் பக்தி மற்றும் தாராள மனப்பான்மையான நிலையை கண்ட அங்குள்ள பங்குத்தந்தை அவரை மாண்ட்ரியலில் உள்ள புனித திருச்சிலுவை சபையில் சேர்க்க விளைத்தார். சபை தலைவருக்கு பரிந்துரை செய்து ஒரு கடிதம் எழுதினார். அவரது நலிந்த உடல்நிலையை கண்டு முதலில் அவரை சேர்த்து கொள்ள மறுத்தாலும் மாண்ட்ரியல் மறை மாவட்டத்தின் பேராயர் இக்னேஸ் பவுர்கெட் அவர்களின் தலையீட்டால் கிபி 1872ஆம் ஆண்டு புனித அந்திரே சபையின் துறவு புகுநிலையில் சேர்த்து கொள்ளப்பட்டார். தமது 28ஆம் வயதில் இறுதி வார்த்தை பாட்டை அர்ப்பணித்தார். புனித அந்திரேக்கு நோட்ரடம் கல்லூரியில் சுமை தூக்கும் பணி கொடுக்கப்பட்டது. அத்துடன் கூடுதல் பணிகளாக கிறிஸ்தவ ஆலயத்தில் உள்ள புனித பொருட்களை காக்கும் பணி, சலவை பணி மற்றும் செய்தி மற்றும் தபால்களை எடுத்துச் செல்லும் பணி ஆகியன கொடுக்கப்பட்டன. புனித சூசைப்பர் மீது அவர் கொண்டிருந்த பெரும் நம்பிக்கை மற்றும் பக்தியானது அவரை கவர்ந்திழுத்தது. பல்வேறு வழிகளில் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை புனித சூசைப்பரிடம் மன்றாடும்படி தூண்டினார். நோயுற்றோரை காண அவர் சென்றபோதெல்லாம் கல்லூரி ஆலயத்தில் எரியும் விளக்கின் எண்ணெயை சிறிதை எடுத்து நோயுற்றோரின் உடலில் தடவி புனித சூசைப்பரை நோக்கி ஜெபித்து குணப்படுத்தினார். ஒரு தடவை அருகிலுள்ள கல்லூரி ஒன்றில் பரவிய தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ புனித அந்திரே முன்னிருந்தார். நோயால் பாதிக்கப்பட்டோர் ஒருவர் கூட இறந்து போகவில்லை. புனித அந்திரே ஜெபமும் புனித சூசைப்பரின் அருளும் தங்களை குணப்படுத்தியதாக மக்கள் கூறினர். தொடர்ச்சியாக பல நோயாளிகள் இவரை காண வந்தபோது கல்லூரியில் பதட்டங்கள் அதிகரித்ததால் புனித அந்திரேயே இனியும் தனது ஊழியத்தை கல்லூரி வளாகத்துக்குள் தொடரக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்தது. கல்லூரிக்கு பதிலாக அருகிலுள்ள ட்ரம்வே நிலையத்தில் நோயாளிகளை காண அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரது நற்பெயர் மென்மேலும் பரவியதால் புனித அந்திரே மிகவும் சர்ச்சைக்குரிய நபராக ஆனார். தூய திருச்சிலுவை சபையின் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் அவரை ஆதரித்தனர். ஆனால் பலர் அவரை எதிர்க்கவும் செய்தனர். கிபி 1904ஆம் ஆண்டு புனித அந்திரே புனித சூசைப்பருக்கு ஒரு சிற்றாலயம் கட்ட வேண்டி பிரச்சாரம் தொடங்கினார். அவரின் கோரிக்கைக்கு ஏற்ப கிபி 1924ஆம் ஆண்டு புனித சூசைப்பருக்கு ஒரு திருத்தல பேராலயம் கட்டப்பட்டது. முழு மூச்சாக இறைப்பணி செய்த புனித அந்திரே பெசத்தி கிபி 1937ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் நாள் தனது 91வது வயதில் மரணமடைந்தார். புனித அந்திரே பெசத்தியை 2010 அக்டோபர் 17இல் அன்றிருந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் புனிதராக அறிவித்தார்.